வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சீரியலில் வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ரோஹிணி எல்லாருக்கிட்டையும் மாட்டுறாங்க. ஆனால் இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருந்தோம் அப்படின்னா நம்ம அப்பா இல்லாத விஷயம் எல்லாருக்குமே தெரிய வரும். இவ்வளோ நாள் நம்ம போய் சொன்ன விஷயம் எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரோஹினியோட ஃபோனை வச்சுட்டு கிளம்பி போகிறாங்க வெளியே, பேக் எடுத்துட்டு. அப்போ விஜய் கேட்குறாங்க, ஏய் ரோஹிணி எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரோஹிணி சொல்கிறாங்க, நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு விஜய் கேட்குறாங்க, ஏன் நீ இருக்க மாட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு மரியாதை இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வரேன் அப்படின்னு ரோஹினி சொல்கிறாங்க. அப்போ விஜயா, நானும் உன்னை இங்கே இருக்கவே சொல்லிடியே, கிளம்பு கிளம்பு அப்படின்னு விஜயும் சொல்கிறாங்க. ரோஹினியும் கிளம்பி போயிடுறாங்க வெளியே. போனதுக்கு அப்புறம் முத்து உள்ளே வராரு. என்ன பார்லர் அம்மா இடத்த காலி பண்ணிடுச்சோ அப்படின்னு மனோஜை பார்த்து கேட்குறாங்க. டேய் நான் செம்ம கோவத்தில் இருக்கேன்டா, நீ சும்மா என்ன நோண்டிட்டு இருக்காத அப்படின்னு மனோஜ் சொல்கிறாங்க. அதுக்கு முத்து, டேய் என்னடா நீ கொடுக்க வேண்டிய காசை கொடுத்தா நான் பாட்டு சைலண்டாக இருக்க போகிறேன் அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. டேய் இங்கே பாரு, நானே காசை ஏமாந்துட்டு வந்திருக்கேன், நான் தான் உனக்கு மாதம் காசு தரேன்னு சொல்லியிருக்கேன்ல, ஏன் இப்போ தேவையில்லாம அந்த பிரச்சனை எடுத்துகிட்டு வர அப்படின்னு மனோஜ் சொல்கிறாங்க. இதுகிட்ட முத்து, டே இது நல்லா இருக்கு, ஏற்கனவே நீ சம்பாதிக்கிற காசுலாம் அந்த 30 லட்ச ரூபா அப்படி எவங்கிட்ட ஏமாறி விட்டுட்டேன், இதுக்கப்புறம் இதோ ஒரு சாக்கா வச்சு அவங்களுக்கு காசு தர மாட்டேன், இன்னும் எங்களை பார்த்தா இழிச்ச வாய்மையாக தெரியுதா அப்படின்னு முத்து கேட்குறாங்க. அப்போது மனோஜ் சொல்கிறாங்க, டேய் அப்போ நான் என்னடா பண்ணுறது சொல்கிறா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது முத்து ஒரு ஐடியா சொல்கிறாரு. இந்த மாதிரி உன் கடை வச்சிருக்கல, அந்த கடை அப்பா காசில், அதாவது என்னோட காசும் ரெவியோட காசும் அப்பா காசு, இந்த 3 பேர் காசுல இருந்து இந்த கடை ஓடிட்டுருக்கு கரெக்டாக. அப்போது பேசாமல் என்ன பண்ணு, நாங்கள் பார்ட்னர் ஆகிடுறோம், வரவு செலவுலாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், அதில் எவ்வளோ காசு வருதோ அதை நம்ம 4 பேரை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. அப்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, டே முத்து நீ கரெக்டாக சொல்லியிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கிட்ட மனோஜ், என்ன வளர்றீங்களா, அது ஏன் கடை, நான் யாருமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, டே இவங்க காசை நீ கடையை ஆரம்பிச்சிருக்க, அப்போ இவங்க ஷேர் அதில் இருக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மனோஜ் சொல்கிறாங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முத்து, டே உன்னை யாரா கேட்டா, நாங்கள் தான் வரவு செலவெல்லாம் பார்த்துக்க போகிறோம் இனிமேட்டு அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. அப்போது மனோஜ் இந்த விஷயத்தை தவிர்க்கிறதுக்காக வெளியே போகிறாங்க. அந்த சாக்கில் நம்ம ரோஹினி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி வெளியே தேடி போகிறாங்க. ஆனால் மனோஜுக்கு ரோஹினி எங்கே போயிருப்பான்னு சொல்லி எந்த கன்ஃபர்மேஷனும் இல்லை. ஃபோன் கால் பண்ணும்போது ஃபோனை வீட்டில் வச்சுட்டு போயிருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வித்யாவுக்கு கால் பண்ணுறாங்க மனோஜ். இந்த மாதிரி ரோஹினி உங்கள் வீட்டில் தானே வந்திருக்கா, அவள் எங்கே இருக்கா, நல்லா இருக்காளா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வித்யா சொல்கிறாங்க, என்னங்க சொல்கிறீங்க, இங்கே வரவே இல்லையா ரோஹினி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மனோஜ் சொல்கிறாங்க, உனக்கு விஷயமே தெரியாதா அப்படின்னு மனோஜ் கேட்குறாங்க. இல்லைங்க எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறாங்க. மனோஜ் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஊர் வராக தேடிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வித்யா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரோஹினியோட அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஆண்டி ரோஹினி வீட்டுக்கு வந்திருக்காளா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா அவள் வீட்டுக்கு தான் வந்திருக்கா, அங்கே தான் பிரச்சனை ஆயிடுச்சு போல, நீ கொஞ்சம் சீக்கிரமா வாமா அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் தெருவா தேடி வந்துட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் வித்யா ரோஹினி அம்மா வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அதை மனோஜ் பார்க்குறாரு. ஓகே இதுக்குள்ளே ரோஹினி இருக்கிறதுக்கு சான்ஸ்ன்னு சொல்லி போகிறாங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.